எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அமுதா. எங்க வீட்டு கொழுவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அதுல ஒரு சின்ன ஸ்பெஷல், அதை பத்தி இப்ப சொல்றேன் வாங்க. இந்த கொலுவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க இருக்கிற சின்ன சிலையில இருந்து பெரிய சிலை வரைக்கும் எல்லாமே நானே செஞ்சது. இங்க இருக்கிற பெரும்பாலான சிலைகளை நான் ஒயிட் சிமெண்ட்ல செஞ்சிருக்கேன். சில சிலைகளை வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுக்காக துணிகள்ல செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த சிலைகள்ல இருக்கிற ட்ரெஸ், ஜுவல்ஸ் பெரும்பாலானவை நானே என் கைப்பட செஞ்சதுதான். ஆனா இந்த சிலைகள் எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு முன் அனுபவம் எதுவும் இல்லை. நான் கத்துக்கவும் இல்லை. என் கற்பனையில வந்ததை ஃபர்ஸ்ட் சின்ன சிலைகளா செஞ்சேன். ஒரு சிலை செய்யும் போதும் அதுல இருந்த பாடத்தை வச்சு தவற வச்சு நான் அடுத்தடுத்த சிலைகள்ல கத்துக்கிட்டேன். முதல்ல எனக்கு பிடிச்ச லட்சுமி சிலை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் செஞ்ச சிலை இவங்க தான். அடுத்தடுத்து செய்கிற சிலையை வச்சு அதுல இருந்து புது புது விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு பெரிய சிலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இதே மாதிரி நான் செஞ்ச மற்ற சிலைகளையும் இப்போ நான் காட்டுறேன். இவங்க 2 பேரும் சீதாவும் ராமரும். இவங்க கல்யாணத்தை கான்செப்டா வச்சு செஞ்சேன். கொலுவுல வைக்கும்போது இவங்க 2 பேர் கையிலையும் மாலை வச்சு அலங்கரிப்பேன். முதல்ல செஞ்ச சின்ன விநாயகர் சிலை, சிவலிங்கம், துளசி மாடம். இந்த துளசி மாடம் செஞ்சு சுமார் 10 வருஷம் இருக்கும். லாக்டவுன் பீரியடில் செஞ்சு ராதா கிருஷ்ணன், மீனாட்சி அம்மன், இவங்க கிளியோடு இருப்பாங்க. ஐயப்பன் சிலை, சரஸ்வதி தேவி வீணையோடு இருக்க மாதிரி செஞ்சேன். வீணையும் நானே செஞ்சது தான். ஆண்டாள் அம்மா, விநாயகர், பெருமாள், அம்மன், கல்யாண பொண்ணு, மாப்பிள்ளை. நான் முதல்ல செஞ்ச பெரிய சிலையும் இவங்க தான், லக்ஷ்மி தேவி. இதுக்கப்புறமா நான் கொலு அடுக்க ஆரம்பிக்க போறேன். முடிச்ச பிறகு செஞ்ச எல்லா சிலைகளையும் அடுத்து ஒண்ணா நான் காட்டுறேன். கொலுவுல முக்கியமானது கலசம் நிறுத்துறது. இந்த கலசம் எப்படி செய்யறதுன்றத தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்குண்டான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். வெள்ளியில் கலசம் முகம் பார்த்துருப்போம். இது மண்ணில் செஞ்ச முகம். இந்த முகத்தை வச்சு நான் அம்மன் அலங்காரம் செஞ்சுருக்கேன். நான் கொலு எப்படி வைக்க ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக லட்சுமி சிலை வாங்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. விலையும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். அப்படி ஆரம்பித்தது தான் சிலை வடிவமைக்கிறது. எனக்கு சிலை செய்கிறத பற்றி சுத்தமாக தெரியாதனால ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு. ஒயிட் சிமெண்ட்டை வச்சு செய்யலாம்னு ஐடியா வந்துச்சு. தேங்காய் நாரும் பேஸாக யூஸ் பண்ணினேன். ரெஃபரன்ஸுக்கு சாமி படங்களை பார்த்து செஞ்சேன். இப்படி உருவானது தான் எல்லா சிலையும். இது இல்லாமல் சாதாரணமாக பாட்டில் எப்படி கலர் பண்ணி ஸ்டோன் ஒர்க் பண்ணலான்றதையும் போட்டிருக்கேன். ஃபேன்சியான ரப்பர் பேண்டுங்கெலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு எப்படி நாய் பொம்மை செய்யலாம், அப்புறம் காட்டன் வச்சு எப்படி புறா இந்த மாதிரிலாம் செய்யலான்றதையும் என் சேனலில் போட்டிருக்கேங்க. மஞ்சள்லேயே விநாயகர் எப்படி செய்யலான்றதையும் நான் காமிச்சிருக்கேன்.
ஜடையும் எப்படி பின்னலான்றதையும் நான் போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற சின்ன லட்சுமி சிலையும் நான் முதல்ல செஞ்ச பெரிய லட்சுமி சிலையும் ஒன்றா ஒரு படியில் வச்சுருக்கேன். இந்த உருளியும் இப்படி தான் செஞ்சேன். இதுக்கு இந்த உருளி செஞ்சதுக்கு உண்டான லிங்க்கு என் வீடியோவில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்த கண்ணுக்குட்டி மாடு இதெல்லாம் கூட நான் முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டதே இந்த வீடியோ தான். அடுத்து சீமந்த செட்டு. இந்த செட்டில் 5 பெண்ணுங்க உட்காந்துருக்கா மாதிரி செஞ்சேன். இது நாதஸ்வர செட்டு. நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியும் மத்தளம் வாசிக்கிற மாதிரியும் ஒரு செட்டு. இதில் எல்லாமே கையில் செஞ்சது தான். இந்த சீமந்த செட்டில் இங்கே இருக்கிற பன்னீர் சொம்பு, குங்குமம் வைக்கிறது, முறுக்கு, பலகாரம், வளையல், இந்த ஜோடி வித்தியாசமாக இருக்கணும்னு ஒரு கை வயிற்றுலையும் ஒரு கை கணவர் கையும் பிடிச்சிருக்கிற மாதிரி செஞ்சேன். இது அடுத்து கல்யாண செட்டு. கல்யாணத்தில் சீர்வரிசைங்க. இது தேங்காய், ஆரஞ்சு பழம், அரவரிசை, ஆப்பிள், சாத்துக்குடி, இந்த மாதிரி சின்ன ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அம்மி, அரசாணி கொம்பு, ஐயர், கல்யாண பெண்ணு, மாப்பிள்ளை. இந்த 2 செட்டு மாதிரி கிறிஸ்டியன் கல்யாணம் மாதிரி ஒரு செட்டு செஞ்சேன். இது இல்லாமல் பின்னாடி மேரி மாதா, ஜீசஸ் ஒரு குடியில் இருக்கிற மாதிரி 2 ஆட்டுக்குட்டி, இது ஒரு செட்டு செஞ்சேன். இங்கே ஒரு அம்மா காய்கறி விற்கிற மாதிரி தொட்டிலில் மரத்தில் தொட்டிலில் குழந்தை தூங்குற மாதிரி ஒரு செட்டு செஞ்சேன். அப்புறம் மாடு, கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி. ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு அம்மா பொங்கல் வைக்கிறாங்க. உடுக்க சிலம்பு அடிக்கிறவங்க அம்மன் கோயிலில். அங்கே ஒரு மாட்டுக்கொட்டை, மாடு கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரியும், பக்கத்தில் பாம்பு புத்து, அதில் பாம்பு இருக்கிற மாதிரியும் செஞ்சேன். இப்போது அம்மன் சிலை, சின்ன சிலை, அதுக்கப்புறம் பெரிய சிலை. இது கோயில் திருவிழா செட்டு மாதிரி ஃபுல்லாக ஒரு செட்டாக செஞ்சேன். இந்த நாய்க்குட்டிலாம் ஃபேன்சியான ஹேர் பேண்டை வச்சு செஞ்சதுங்க. இது காட்டனில் செஞ்ச டாக்.
வெயிட்டாக இல்லாமல் வெயிட்லெஸ்ஸான சில சிலைகள் செஞ்சேன். அதில் இந்த பொம்மைங்களும் வெறும் துணியை வச்சு செஞ்ச பொம்மைங்க. இவங்களாம் வெயிட்டே இருக்காது, வெயிட்லெஸ்ஸான சிலைங்க. சிலை செய்கிற அளவுக்கு கோலமும் நான் நிறைய போட்டிருக்கேன். என் சேனலில் அதையும் போய் பாருங்கள். கடைசி வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வீட்டு கொலுவும் நான் செஞ்ச சிலைங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து கிராஃப்ட் வீடியோவும் சிலை செய்கிற வீடியோவும் நான் அடுத்தடுத்து போடுவேன். இதை பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.